மிஸ்டர் மேக்ஸ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களுடன் இருப்பது செல்வம். இன்றைக்கி நம்ம 6ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய அன்றாட வாழ்வியல் தாவரங்கள் பார்க்கலாம். சரிங்களா, இது வந்து ரொம்ப மிக மிக எளிமையான படம் தான். ஸோ அதனால் சீக்கிரமாக பார்த்து முடிச்சிடலாம். சரிங்களா, ஒன்றுமே இல்லை. நம்ம அன்றாட வாழ்வில் வந்து பார்த்தோன்னா தாவரங்கள் எதுக்காக பயன்படுத்தணும்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, முதல்ல இருந்து இது ஒரு 6 வகையாக பிரிச்சிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி பாருங்கள், மனிதர்களுக்கும் தாவரங்களுக்கும் இடையேயான தொடர்பு மற்றும் தாவரங்களுடைய பொருளாதார பயன்பாடு ஆகியவற்றை பற்றி படிக்கக்கூடிய அறிவியல் பிரிவு பொருளாதார தாவரவியல். சரிங்களா, பொருளாதார தாவரவியலை பற்றி சொல்லியிருக்காங்க. அதாவது மனிதர்களுக்கும் தாவரங்களுக்கும் இடைப்பட்ட வேறுபாடு, அது மட்டும் இல்லாமல் தாவரங்களுடைய பொருளாதார பயன்பாடு, இதை பற்றிலாம் படிக்கக்கூடிய அறிவியல் பிரிவு தான் நம்ம என்ன சொல்கிறோம், பொருளாதார தாவரவியல்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இதை வந்து பார்த்தோன்னா ஒரு 6 வகையாக பிடிச்சிருக்காங்க. என்னென்னு பாருங்கள், உணவு தாவரங்கள், நறுமணப் பொருள் தாவரங்கள், மருத்துவ தாவரங்கள், நார் தரும் தாவரங்கள், அது மட்டும் இல்லாமல் மரக்கட்டை தரும் தாவரங்கள், அலங்கார தாவரங்கள், மொத்தம் 6ஆக பிரிச்சிருப்பாங்க. இது 6ஐயும் பார்த்தோன்னா நம்ம இந்த பாடத்தை முடிச்சிடலாம் ஈஸியாக. சரிங்களா, ரொம்ப எளிமையாக தான் இருக்கும், அதிகமாகலாம் எதுவுமே இருக்காது. ஃபஸ்ட் எடுத்தோடனே உணவு தாவரங்கள். உணவு தாவரங்கள் நம்ம எதுக்கு பயன்படுத்துவோம், நம்மளுடைய உணவுக்காக. சரிங்களா, அதாவது நமக்கு உணவு தரக்கூடிய தாவரங்களை நம்ம உணவு தாவரங்கள்னு சொல்லி சொல்லுவோம். 3 வகையான உணவுகளை வந்து பெறுவோம். சரிங்களா, காய்கறி, தானியங்கள், பருப்புகள்னு சொல்லி 3 வகையாக நம்ம தாவரங்களில் வந்து உணவு பெறுறோம். அதில் வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வந்து காய்கறிகளை பற்றி சொல்லியிருப்பாங்க. சரிங்களா, ஃபஸ்ட்டு காய்கறிகளில் வேரில் வந்து பார்த்தோன்னா என்ன காய்கறி இருக்குது, பீட்ரூட்டு, கேரட்டு, இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா வேரில் காய்க்கக்கூடிய காய்கறிகள். அடுத்தது இலைகள் வந்து பார்த்தோன்னா என்னது, கீரைகள், முட்டைகோஸ், கருவேப்பிலை, இதெல்லாம் வந்து என்னது, இலைகள் மூலமாக நம்ம பயன்படுத்தக்கூடிய காய்கறிகள். அடுத்து பாருங்கள் தண்டுகளில் கரும்பு, உருளைக்கிழங்கு, கருணைக்கிழங்கு, இதெல்லாம் என்னது, தண்டில் கிடைக்கக்கூடிய காய்கறிகள். சரிங்களா, அடுத்தது மலர்கள்னு பார்த்தோம்னா என்னது, வாழைப்பூ, காலிஃப்ளவர், இதெல்லாம் நமக்கு என்னது, மலர்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய காய்கறிகள். அடுத்து வந்தது கனிகள்னு பார்த்தோம்னா நெல்லிக்கனி, கொய்யா, அதெல்லாம் என்னது, கனிகள் மூலமாக கிடைக்கக்கூடிய காய்கறிகள். சரிங்களா, இதில் வந்து என்னது, நம்ம உணவாக எடுத்துக்கக்கூடியோம். அடுத்து பாருங்கள் தானியங்கள் என்பவை புல்வகை தாவரங்களிலிருந்து விளைவிக்கப்படும் உணவுப் பொருட்கள். எடுத்துக்காட்டு நெல், கோதுமை, கம்பு, கேழ்வரகு, திணை, இதெல்லாம் என்னது, தானியங்கள்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். சரிங்களா, அடுத்தது பருப்பு வகைகள் வந்து பார்த்தோம்னா அவரை குடும்பத்தை சார்ந்த உண்ணக்கூடிய விதைகளை தான் என்ன சொல்லுவோம், பருப்புகள்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா, இது வந்து பார்த்தோன்னா எந்த குடும்பத்தை சார்ந்ததுன்னா அவரை குடும்பத்தை சார்ந்த தாவரங்களில் உள்ள உண்ணக்கூடிய பருப்பு வகைகளை தான் நம்ம என்னது, பருப்பு வகைகள்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா, அது மட்டும் இல்லாமல் பருப்புகள் கனியுறையினுள் வளர்கின்றன. எடுத்துக்காட்டு கொண்டக்கடலை, பச்சைப்பயிறு, இதெல்லாம் என்னது, பருப்பு வகைகளுக்கான எடுத்துக்காட்டுகள். அடுத்தது நறுமணம் தரும் தாவரங்கள். சரிங்களா, இப்போ உணவு தாவரங்கள் முடிஞ்சு அடுத்தது நறுமணம் தரும் தாவரங்களா, அதாவது எதுக்குன்னா உணவுப் பொருட்களுக்கு நறுமணம் தரக்கூடியது. சரிங்களா, பாருங்கள், உணவிற்கு நறுமணக்கூடிய தாவரங்களை தான் நம்ம நறுமணம் தரும் தாவரங்கள் சொல்கிறோம். மரப்பட்டை, வேர், இலைகள், மலர்கள் அல்லது தண்டுகள், இதிலிருந்து பெறக்கூடிய நறுமணப் பொருட்கள் எப்படி இருக்க உணவுக்கு சுவையூட்டியாகவும் நிறமூட்டியாகவும் உணவுப் பொருட்களை பாதுகாக்கவும் வந்து பார்த்தோன்னா இது பயன்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது உலக உணவு தினம். ஒவ்வொரு வருஷமும் அக்டோபர் 16 வந்து நம்ம உலக உணவு தினமாக எடுத்துக்கிறோம். சரிங்களா, வேர்ல்டு ஃபுட் டேன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒரு வருஷமும் ஒவ்வொரு தீம் வந்து யூஸ் பண்ணி சொல்லியிருப்பாங்க. அடுத்தது இந்திய நறுமணப் பொருட்கள். இந்தியாவில் கிடைக்கக்கூடிய நறுமணப் பொருட்கள் என்னென்னு பாருங்கள், ஏலக்காய், மிளகு, கருவேப்பிலை, வெந்தயம், பெருஞ்சீரகம், ஓமம், பிரியாணி இலை, சீரகம், கொத்தமல்லி இலைகள், மஞ்சள், கிராம்பு, இஞ்சி, ஜாதிக்காய், லவங்கப்பட்டை, இதெல்லாமே என்னது, இந்தியாவில் கிடைக்கக்கூடிய நறுமணப் பொருட்கள். சரிங்களா, நம்ம டெய்லி வந்து என்னது, சாம்பாருக்கு யூஸ் பண்ணுற எல்லாத்தையுமே சொல்லியிருக்காங்க. அடுத்தது மருத்துவ தாவரங்கள். சரிங்களா, நறுமண தாவரங்கள் முடிஞ்ச அடுத்தது மருத்துவ தாவரங்கள் நமக்கு எதுக்கு யூஸ் ஆகுது, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய புண், வெட்டுக்காயம், சளி, காய்ச்சல், தும்பல், இது மாதிரியான பலவிதமான நோய்களை குணப்படுத்துறதுக்கு நமக்கு மருத்துவ தாவரங்களானது பயன்படுது. சரிங்களா, சில மருத்துவ தாவரங்களை கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா நெல்லி மரம், அதில் வந்து காய்க்கக்கூடிய நெல்லிக்கனியிலிருந்து நமக்கு என்னது, விட்டமின் சி என்னது கிடைக்குது. அந்த விட்டமின் சி வந்து பார்த்தோன்னா ஸ்கர்வி போன்ற நோய்களுக்கு மருந்தாக பயன்படுது. சரிங்களா, அடுத்தது துளசியில் இருக்கக்கூடிய இலையும் விதையும் வந்து பார்த்தோன்னா இதுக்கு யூஸ் ஆகுது, இருமல், சளி, மார்பு சளி, மூச்சுக்குழாய் அலர்ஜி, இதெல்லாம் குணப்படுத்துறதுக்கு பயன்படுது. அடுத்தது சோற்று கற்றாழையோட இலைகள் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா மலமிளக்கியாக காயத்தை குணப்படுத்த, தோல் எரிச்சலையும் குடல் புண்ணையும் குணப்படுத்தலாம் என்னது, நமக்கு சோற்று கற்றாழையானது பயன்படுது. சரிங்களா, அடுத்தது வேம்பு எதுக்கு யூஸ் ஆகுது பாருங்கள், மரப்பட்டை, இலை மற்றும் விதைகளை வந்து பார்த்தோம்னா வேம்பில் இருக்கக்கூடிய மரப்பட்டை, இலை, விதைகள்லாம் எதுக்கு யூஸ் ஆகுது, கிருமிநாசினியாகவும் தோல் நோய்க்கும் பயன்படுது. அடுத்து மஞ்சளில் இருக்கக்கூடிய தரைகீழ் தண்டு. சரிங்களா, இது வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பாருங்கள், கிருமிநாசினி, சிறிய காயம்பட்ட இடங்களில் தொற்று ஏற்படாமல் இருக்குது. சரிங்களா, அதாவது ஆன்டிபயோட்டிக்காக நமக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது நார் தரும் தாவரங்கள். இது பேரில் இருக்க என்னது,
அதாவது நமக்கு தேவையான நார்களை தரக்கூடியது நார் தாவரங்கள்னு சொல்லுவோம். இது இந்த நூல், கயிறு, துணி மற்றும் காகிதம் இதெல்லாம் தயாரிக்கிறதுக்கு என்னது நமக்கு நாரானது பயன்படும். சரிங்களா? இதை பார்த்தோன்னா இயற்கை நார்கள்னு சொல்லுவோம். தாவரங்கள் கிடைக்கிறதுனால இயற்கை நார்கள்னு சொல்லுவோம். இது பயன்பாட்டு அடிப்படையில் பார்த்தோன்னா 2ஆக பிரிச்சிருக்காங்க. என்னது நெசவு நார்கள், கயிறு நார்கள்னு சொல்லி. நெசவு நார்களை துணி நெய்ய பயன்படுத்துகிறோம், எடுத்துக்காட்டு பருத்தி. கயிறு நார்களை கயிறு தயாரிக்க பயன்படுத்துகிறோம், எடுத்துக்காட்டு தென்னை. அடுத்து 3ஆக பிரிச்சுருப்பாங்க. உணவு நார்கள், நிரப்பும் நார்கள்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இது பார்த்தோன்னா மெத்தை தயாரிக்க பார்த்தோன்னா பயன்படுத்துகிறாங்க, எடுத்து இலவம். சரிங்களா? அதாவது மொத்தம் நார்களை 3ஆக பிரிச்சிருக்காங்க. சரிங்களா? பயன்பாட்டின் அடிப்படையில் நெசவு நார்கள், கயிறு நார்கள், இன்னொன்று நிரப்பும் நார்கள். சரிங்களா? அடுத்தது கிடைக்கப்பெறும் தாவரங்களோட பாகங்களின் அடிப்படையில். சரிங்களா? வேரில் கிடைக்குதா, தண்டில் கிடைக்குதா, அந்த மாதிரியான தாவர பாகங்களுடைய அடிப்படையில் பார்த்தோன்னா 4ஆக பிரிச்சிருக்காங்க. என்னென்னு பாருங்கள். விதைகளின் மேற்தூவினார்கள் பருத்தி. சரிங்களா? தண்டு அல்லது தண்டிலை நார்களில் கிடைக்கக்கூடியது ஆலிசனல். இலை மற்றும் இலைநார்களில் கிடைக்கக்கூடியது கற்றாழை. அடுத்தது உரிமட்டை நார்களில் கிடைக்கக்கூடியது தேங்காய். சரிங்களா? இதெல்லாம் என்னது தாவர பாகங்களின் அடிப்படையில் கிடைக்கக்கூடிய நார்கள். அடுத்து பாருங்கள். இந்தியாவில் மேற்கு வங்காளம், அஸ்ஸாம், ஒடிசா, பீகார், உத்தரப்பிரதேசம், திரிபுரா மற்றும் மேகாலயா ஆகிய 7 மாநிலங்களில் சணலானது பயிரிடப்படுகிறது. மேற்கு வங்காளம் மட்டும் இதில் இந்திய சணல் உற்பத்தியில் 50 விழுக்காடு உற்பத்தி செய்கிறது. சரிங்களா? டோட்டலாக பார்த்தோம்னா 100 கிலோ தயார் பண்ணுறாங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா இது 50 கிலோ வெறும் வெஸ்ட் பெங்காலில் இருந்து மட்டுமே நமக்கு கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்து பாருங்கள். மரக்கட்டை தரக்கூடிய தாவரங்கள். இது பார்த்தீங்கன்னா மரக்கட்டை நமக்கு இது யூஸ் பண்ணுவோம், வீடு கட்டுவதற்கும் மரப்பொருட்கள் தயாரிப்பதற்குமான மரக்கட்டைகள் தாவரங்களிலிருந்து பெறப்படுகின்றன. சரிங்களா? வீடு கட்டுறதுக்கும் மரசாமங்கள் தயாரிக்கிறது என்னது நம்ம மரக்கட்டைகளை பயன்படுத்துகிறோம். சரிங்களா? இதுதான் இதனுடைய யூஸு. அடுத்து பாருங்கள். இதை வன்கட்டை, மின்கட்டைன்னு சொல்லி 2ஆக பிரிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா வன்கட்டைகள். வன்கட்டைகள் அப்படிங்கிறது என்னது ஆஞ்சியோஸ்பம்லேருந்து பெறக்கூடியதை அதிலிருந்து பெறக்கூடிய தாவரக்கட்டைகளை நம்ம வன்கட்டைகள்னு சொல்லுவோம். சரிங்களா? ஏன்னா பார்த்தோன்னா அது கிடைக்கிற கட்டைகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அது எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தோன்னா ஒரே தரம் மரச்சாமான்கள், நாற்காலி, மேற்கூரை, மரக்கட்டுமான சாமான்கள், வன்கட்டை இதெல்லாம் பார்த்தோன்னா வன்கட்டையை தயாரித்து வன்கட்டையை பயன்படுத்தி நம்ம தயாரிக்கிறோம். இதுக்கு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாரு. வன்கட்டையிலேருந்து எதுலேருந்து எடுக்கிறாங்கன்னா தேக்கு, பலா மரம், இந்த மாதிரி மரத்தில் இருந்து இது வன்கட்டையானது நமக்கு கிடைக்கிது. அடுத்து மென்கட்டைகள். மென்கட்டைகள் இங்கே பார்த்தோம்னா ஜிம்னோஸ்பம் தாவரங்கள்லேருந்து பெறாங்க. சரிங்களா? ஏன்னா இது பார்த்தோன்னா இது பூவா தாவரங்கள். ஸோ அதனால் இதுலேருந்து கிடைக்கக்கூடியது சிறிது தரம் குறைந்திருக்கும். அதாவது ஆஞ்சியோஸ்பம் ஒப்பிடும்போது சில ஆஞ்சியோஸ்பம் தாவரங்களும் என்னது மென்கட்டைகளை தரும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இதிலேருந்து தயாரிக்கக்கூடியது பார்த்தோன்னா ஒட்டு பலகை மூலமாக தயாரிப்பாங்க. அதாவது சிறிதாக பார்த்தோன்னா மில்லி தான் பார்த்தோன்னா நிறைய கட்டைகளை சேர்த்து ஒரே கட்டையாக பார்த்தோன்னா ஒட்டுவாங்க. சரிங்களா? அதை தான் நம்ம ஒட்டு பலகைன்னு சொல்லுவோம். இங்கே இதுக்கு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். கடம்பு, பைன் இதெல்லாம் என்னது ஜிம்னோஸ்பம்லேருந்து பெறக்கூடிய தாவர மரக்கட்டைகள். அடுத்து பாருங்கள். மரக்கட்டைகளிலிருந்து மெல்லியதாக சீவி எடுக்கப்படுகின்ற மரத்தகடுகளை உரிய வகையில் ஒன்றன் மேல் ஒன்று அடுக்கடுக்காக ஒட்டி உருவாக்கப்படுவதே ஒட்டு பலகை ஆகும். சரிங்களா? அதாவது சின்ன சின்ன பலகைகள்லாம் ஒட்டி ஒரு பெரிய பலகையாக உருவாக்குறது நம்ம என்னது ஒட்டு பலகைன்னு சொல்லுவோம். இது ஒரு வகை கூட்டு மரப்பலகை. சரிங்களா? அதாவது நிறைய மரப்பலகைகள் சேர்ந்தது தான் நம்ம என்ன சொல்கிறோம் கூட்டு மரப்பலகைன்னு சொல்கிறோம். அடுத்தது அலங்கார தாவரங்கள். அதாவது இதுக்கு யூஸ் பண்ணுறோம் அழகிய காரங்களுக்காக வளர்க்கப்படக்கூடிய தாவரங்களை அலங்கார தாவரங்கள்னு சொல்கிறோம். மலர் தரும் தாவரங்களை பாருங்கள். மலர் வளர்ப்பு தோட்டக்கலையின் முக்கிய பிரிவாக இருக்கிறது. சரிங்களா? அது மலர் தரும் தாவரங்கள் வளர்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா அது தோட்டக்கலையில் ஒரு முக்கிய பிரிவாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எடுத்துக்காட்டு பாருங்கள். மல்லி, ரோஜா, செவந்தி, கார்னேஷன், செர்பரா இதெல்லாம் என்னது அழகியல் காரங்களுக்காக வளர்க்கப்படக்கூடிய தாவரங்கள். சரிங்களா? அடுத்தது பாருங்கள். மேலும் வீடுகள், தோட்டங்கள் மற்றும் பூங்காக்களை அழகுபடுத்த செம்பருத்தி, நந்தியாவட்டை, குரோட்டன்ஸ் இந்த மாதிரியான பெருஞ்செடிகளும் அதுமாதிரி கொடி வகையில் முல்லை, அலமண்டா, காகிதப்பூன்ற கொடி வகைகள் இருக்குது. அதே மாதிரி மர வகைகள் எது இருக்குது சரக்கொன்றை, மந்தாரை, டினோலிக்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னது மர வகைகளில் வருது. சரிங்களா? ஸோ இது மாதிரியான தாவரங்கள்லாம் நம்ம அழகுக்காக பயன்படுத்துகிறோம். அடுத்து தாவரங்களுக்கும் விலங்குகளுக்கும் இடையான உறவு முறை. சரிங்களா? அதாவது தாவரங்களுக்கும் விலங்குகளுக்கும் பார்த்தோன்னா எது மாதிரியான ஒரு தொடர்பு இருக்குன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள். விலங்குகளானது பார்த்தோம்னா வசிப்பிடம், உணவு இது மாதிரியான தேவைகளுக்காக தாவரங்களை சார்ந்துருக்கு. சரிங்களா? ஸோ அதே மாதிரி தாவரங்கள் என்னது அதனுடைய இனப்பெருக்கிறதுக்காக, அது மட்டும் இல்லாமல் அதோட சில உயிர் வாழ்கிற தன்மைகளுக்காக பார்த்தோன்னா என்னது தாவரங்கள் பார்த்தோம்னா விலங்குகளை சார்ந்திருக்கும். சரிங்களா? அது என்னென்னலாம் பார்ப்போம். உதாரணமாக பட்டுப்புழுக்கள் மல்பெரி இலை உணவாக எடுத்துக்கொண்டு மல்பெரி தாவரத்தில் வசிக்கின்றன. இது ஒரு புழுவிற்கும் தாவரத்திற்கும் இடையேயான
தொடர்பு. சரிங்களா? ஸோ வந்து பார்த்தோம்னா என்னது, ஒரு புழு வந்து பார்த்தோம்னா என்னது, மல்பெரி இலையை எடுத்துக்கிட்டு உணவை எடுத்துக்கிட்டு வாழுது. ஸோ இதுதான் வந்து தாவரத்திற்கும் புழுவிற்கான ஒரு தொடர்பு. ஸோ இந்த தொடர்பை நாம் எப்படி பொருளாதார ரீதியாக பயன்படுத்திக்கிறோம்னா, அதிலிருந்து கிடைக்கக்கூடிய வந்து பார்த்தோம்னா பட்டு வந்து பார்த்தோம்னா என்னது, பட்டு உற்பத்திக்கு வந்து பயன்படுத்திக்கிறோம். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தோன்னா தாவரங்கள் வந்து பார்த்தோம்னா அயல் மகரந்த சேர்க்கைக்கு விலங்குகள், பூச்சிகள், பறவைகள் இதனால் வந்து பார்த்தோன்னா ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து பார்த்தோன்னா இப்போ ஒரு செடியிலிருந்து வந்து பார்த்தோன்னா மகரந்த தூளானது இன்னொரு செடிக்கு தூரமாக இருக்குது, இன்னொரு செடிக்கு போகணுன்னா என்ன பண்ணும், அதுக்கு பூச்சிகளானது கண்டிப்பாக அவசியமாக இருக்கும். அடுத்தது பாருங்கள், தேனீக்கள் அகல் மகரந்த சேர்க்கைக்கு உதவுவதோடு தேனையும் நமக்கு அளிக்கின்றன. சரிங்களா? இது நமக்கு தெரியும். இது தேனீக்கள் வந்து பார்த்தோம்னா தாவரங்கள் அகல் மகரந்த சேர்க்கை அளிக்குது, அதே மாதிரி நமக்கு வந்து பார்த்தோன்னா என்னது அளிக்குது, தேனை கொடுக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து கடலில் பவளப்பாறைகளில் வாழும் பாசிகளும் தாவரங்களும் பெரும்பான்மையான மீன்களின் உணவாக இருக்கின்றன. அப்பகுதியில் மீன் பிடித்தல் சிறப்பாக நடைபெறுகிறது. சரிங்களா? இருக்கக்கூடிய பவளப்பாறைகள் பவளப்பாறையில் வாழக்கூடிய பாசிகளும் தாவரங்களும் என்னது, மீன்களுக்கு வந்து பார்த்தோன்னா அதிக உணவாக பயன்படுது. ஸோ அதனால தான் அந்த பகுதியில் மீன்கள் அதிகமாக உயிர் வாழுது. ஸோ நமக்கு பொருளாதார ரீதியில் நமக்கு மீன்கள் வந்து அதிகமாக கிடைக்குது அந்த இடத்துல. அடுத்தது பல்வேறு தாவரங்களின் விதைகள் விலங்குகளும் பறவைகளும் முக்கிய பங்காற்றுகின்றன. சரிங்களா? ஏன்னா ஒரு இடத்துலேருந்து வந்து பார்த்தோன்னா விதையானது இன்னொரு இடத்துக்கு பரவதுக்கு என்னது, விலங்குகள் மற்றும் பறவைகளானது முக்கிய பங்கு வகிக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா பறவைகளோட வயிற்றில் வந்து பார்த்தோம்னா செரிமான என்சைம்கள் வந்து விதைகளோட மேற்பரப்பில் வந்து என்னது மேலுரையை நீக்கி மிருதுவாக்கி விட்டுரும். ஸோ அதனால் என்னது அது வந்து வெளியே வந்தோடனே என்னது முளைக்கிறதுக்கு வந்து பார்த்தோம்னா எளிதாக இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்தது தாவரங்களுடைய பிற பயன்பாடுகள். தாவரங்கள் வந்து என்னது மண் வளத்தை வந்து பாதுகாக்கும். சரிங்களா? அதாவது மண்ணரிப்பு ஏற்படாமல் பாதுகாக்கும்னு சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பாருங்கள், நீலப்பச்சை பாசி, பாக்டீரியா, சூடோமோனஸ் இதெல்லாம் வந்து என்னது வளிமண்டல நைட்ரஜனை வந்து மண்ணில் நிலைநிறுத்தி இதை வந்து மண்ணோட வளத்தை அதிகரிக்கும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். என்னது வளிமண்டல நைட்ரஜனை மண்ணில் நிலைநிறுத்துகிற பாக்டீரியாங்கள்லாம் சொல்லி பார்த்துருக்கோம். அதை கூட்டுரி வாழக்கூடியது என்னது ரிசோபியம் ஃப்ராங்கியால் வந்து கூட்டுரி வாழ்க்கை வாழ்லாம் பார்த்துருக்கோம். சரிங்களா? அனஃபினா, நாஸ்டாக் இதெல்லாமே நைட்ரஜன் நிலைநிறுத்தக்கூடிய பாக்டீரியாக்கள்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம். அடுத்தது மண்ணரிப்பை தடுத்தல். இது தாவரங்கள் வந்து பார்த்தோம்னா என்னது மண்ணை வந்து பார்த்தோன்னா இறுக்கமாக பிடிச்சி வந்து பார்த்தோன்னா இருக்கிறதுனால என்னது மண்ணரிப்பு வந்து பார்த்தோன்னா அது அதிகமாக போகாமல் தடுக்கும்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்தது உயிரி எரிபொருள். இது வந்து நேர்த்தி படத்தில் தான் பார்த்தோம். என்னது நிறைய வந்து பார்த்தோம்னா எரிபொருள் வந்து நமக்கு வந்து பார்த்தோம்னா எரிபொருளாக பயன்படுத்துன்னு சொல்லியிருப்போம். சரிங்களா? அதாவது உயிரி எரிபொருள், எடுத்துக்காட்டு மாட்டுச்சனங்கள் அந்த மாதிரிலாம் இருக்குது இல்லையா? ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா தாவரங்களையும் வந்து பார்த்தோன்னா சில தாவரங்களுடைய விதைகள் அந்த மாதிரிலாம் நமக்கு உயிரி எரிபொருளாக பயன்படும் சொல்லியிருப்பாங்க. எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள், காட்டாமனுக்கு. சரிங்களா? ஸோ இதை எரிக்கிறதுனால வந்து பார்த்தோன்னா பெருமளவிலான என்ன தீங்கு வைக்கக்கூடிய பொருளானது வெளியே வரதில்லைன்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து பாருங்கள், தாவர கழிவுகளிலிருந்து மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகிறது. எடுத்துக்காட்டு சர்க்கரை ஆலை கழிவுகள். சரிங்களா? தாவர கழிவுகளிலிருந்து வந்து நம்ம வந்து மின்சாரம் தயாரிக்கிறோம். அதுக்கு எடுத்துக்காட்டாக சர்க்கரை கழிவுகளை கொடுத்துருக்காங்க. அடுத்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள், பாலக்கீரை பற்றி. மூட்டு முடக்குவாதம் என்பது அனைத்து வயதினருக்கும் மூட்டு மற்றும் முழங்கால் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நோய். இந்த நோய்க்கான மருந்தினை பாலக்கீரையிலிருந்து தற்போது மத்திய மருந்து ஆராய்ச்சி நிறுவன விஞ்ஞானிகள் ஞானம் உருவாக்கத்தின் மூலம் உருவாக்கியுள்ளனர். அதாவது CDRI, சென்ட்ரல் ட்ரக் ரிசர்ச் இன்ஸ்டியூட். சரிங்களா? இது எங்கே இருக்குன்னா லக்னோவில் இருக்குது. சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தோம்னா இப்போ அந்த பாலக்கரையிலேருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுக்கு மூட்டு முடக்கத்துக்கு வந்து பார்த்தோன்னா பயன்படுத்துறதுக்காக. சரிங்களா? அடுத்தது ரப்பர் மற்றும் இயற்கை நெகிழிகள். அதாவது சில மரத்துலேருந்து கிடைக்கக்கூடிய பாலிலேருந்து நம்ம ரப்பர் தயாரிக்கிறோம். அந்த ரப்பரை வச்சு நம்ம வாகன சக்கரங்கள், மின்கம்பி இருக்கைகள் இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா என்னது அந்த ரப்பரானது பயன்படுத்துன்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் சில வகையான இயற்கை பிளாஸ்டிக், அதாவது இயற்கை நெகிழிகளை வந்து பார்த்தோன்னா என்னது தாவரங்கள்லேருந்தே தயாரிக்கிறாங்க. இது வந்து பார்த்தோன்னா மக்கக்கூடியது. சரிங்களா? அதாவது உயிரை சிதைவிற்கு உள்ளாகக்கூடியவை. அடுத்தது வேப்ப எண்ணெய் பூசப்பட்ட பாக்டீரியா, யூரியா. அதாவது வந்து பார்த்தோம்னா யூரியாங்கிறது எதுக்கு யூஸ் ஆகுது, நமக்கு தாவரங்களோட வளர்ச்சிக்கு யூஸ் ஆகும் இல்லையா? ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா இந்த வேப்ப எண்ணெய் பூசப்பட்ட யூரியாவை வந்து பார்த்தோன்னா விஞ்ஞானிகள் வந்து பார்த்தோன்னா கண்டுபிடிச்சிருக்காங்க. சரிங்களா? இது வந்து பார்த்தோன்னா இது அதிக அளவு வந்து நைட்ரஜன் வந்து மெதுவாக வெளியிடுறதுனால தாவர வளர்ச்சிக்கு வந்து பார்த்தோன்னா இது பயன்படுவதுன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதாவது அதிக அளவு நைட்ரஜன் எடுத்துக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தோம்னா யூரியாவில் சுற்றுச்சூழலுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பை வந்து குறைக்கும். சரிங்களா? இப்போ நம்ம ஜென்ரலாக யூஸ் பண்ணுற யூரியானது மண் வளத்துக்கு வந்து பார்த்தோம்னா சிறிதளவுக்கு கேடு விளைவிக்கக்கூடியதாக இருக்குது, அதிக கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறதுனால. இதே வேப்பெண்ணெய் பூசப்படுறதுனால என்ன பண்ணும், நைட்ரஜன் வந்து பார்த்தோன்னா அதிக அளவு வெளியிடுறதுனால இது வந்து தாவரோட வளர்ச்சிக்கு வந்து எடுத்துக்கும், சுற்றுச்சூழலுக்கும் எந்த வகையான பாதிப்பையும் ஏற்படுத்தாது. சரிங்களா? இதை தான் சொல்லியிருப்பாங்க. அவ்வளோதாங்க இன்றைக்கான படம் வந்து பார்த்தோன்னா இதோட முடிஞ்சுது. இது சும்மா பார்த்துக்குங்க. இது பெருசாக வந்து பார்த்தோன்னா இதில் வந்து கேள்விகள் வந்து எப்படி கேட்பாங்கன்னா இந்த பெயர்கள் மட்டும் கேட்பாங்க. சரிங்களா? உதாரணத்திற்கு நார்த்தாரங்கள்லாம் எதுன்னு சொல்லி ஆப்ஷனில் கொடுத்துட்டே கேட்பாங்க. சரிங்களா? அதே மாதிரி அதனுடைய பயன்பாடுகளில் வந்து ஒரு தாரத்தை கொடுத்துட்டு இதனுடைய மருத்துவ பயன்பாடு என்ன அந்த மாதிரி கேட்கலாம்.
இல்லை பின்வருவற்றில் அழகு தாவரங்கள் எதுன்னு சொல்லி வேறுபடுத்தி வந்து பார்த்தோன்னா 4 தாவரங்களை கொடுத்து கேட்கலாம். சரிங்களா? ஸோ இது மாதிரியான கொஷின்ஸ் தான் இதில் இருக்கும். ரொம்ப ஈஸியான படம் தான், பார்த்துக்கோங்க. ஸோ ஓகேங்க, மீண்டும் நம்ம அடுத்த பாடத்தில் சந்திக்கலாம். நன்றி.